ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னே சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பிரண்டையை வச்சு குழம்பு எப்படி வைக்கலாம் தான் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரண்டை குழம்பு. நல்ல ஒரு டேஸ்ட்டு, நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. எங்கள் வீட்லேயே நான் பிரண்டை செடி வளர்க்குறேன், தொட்டியில் நல்ல க்ரோத்தாக இருக்குது. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ரெசிப்பியாக போடலான்றக்காக இன்றைக்கி நான் பிரண்டை வச்சு நான் குழம்பு செஞ்சு போடுறேன். ஸோ இந்த வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி பண்ணுறது தெரியும். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போட வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். பிரண்டையோட முனிப்பகுதியை மட்டும் தான் எடுத்துக்கணும். நம்ம ரொம்ப அந்த அடியில் போய் எடுத்திங்கன்னா ரொம்ப நார் தான் இருக்கும், நமக்கு அந்த அளவுக்கு அதில் கிடைக்காது பிரண்டையோடது. ஸோ இந்த மாதிரி நம்ம முனிப்பகுதியாக நம்ம பிச்சு பிச்சு எடுத்துக்க போகிறோம். இங்கே இல்லை, எங்கள் வீடை சுற்றி கொஞ்சம் நிறைய பிரண்டை செடி வச்சுருக்கேன். ஸோ அதில் எல்லாத்தையுமே நான் பிச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி விளைஞ்ச எல்லா பிரண்டையும் உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ இதான் இன்றைக்கி நம்ம பிரண்டை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். க்ளீன் பண்ணும்போது கையில் ஃபுல்லாக நம்ம ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும். ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பித்தாலுமே நம்ம கையை அரிக்க தான் செய்யும். ஸோ நல்ல விஷயம் சாப்பிடும் போது கையரிக்கிறத நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஆயிலை தடவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு கையரிச்சல் நமக்கு இருக்காது. ஸோ இதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். பிரண்டையை உடச்சிங்கன்னா சுற்றி நமக்கு நார் வரும். ஸோ நமக்கு உரிக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். நம்ம பிஞ்சு தான் நம்ம எடுத்துக்க போகிறோம், முத்துனது நம்ம எடுக்க போகிறதில்ல. சப்போஸ் உங்களுக்கு முத்துனது வேணும்னா கத்தியால் ஃபுல்லாக நம்ம ஸ்லைடு பண்ணி நல்லா ஃபுல்லாக செதுக்கி எடுக்கணும். செதுக்கி எடுத்தோன்னா நமக்கு உள்ளே இருக்கிற தண்டு மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம பிச்சு பிச்சு எடுத்து எல்லா பிரண்டையும் நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம குழம்பா வைக்க போகிறோம். குழம்பு வைக்கிறதுனால நம்ம ஆயிலில் போட்டு வதக்கிறனால நமக்கு நிறைய பிரண்டை தேவைப்படுது. ஸோ அதனால் நம்ம பிரண்டையை ஃபுல்லாக நம்ம இதே மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்க போகிறோம். பிரண்டை சாப்பிட்டுச்சின்னா பசி எடுக்காதவங்க கூட வயிற்ற கிள்ளி நல்லா பசி எடுக்க வைக்கும். நல்லா சாப்பிடாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரண்டையை வச்சு ஏதாவது டிஷ்ஷஸாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா பசி எடுக்கும் உங்களுக்கு. குழம்பா வச்சு சாப்பிட்லாம், துவையல், சட்னி, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இருக்குது. என்ன மாதிரி செஞ்சாலுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரண்டையை வச்சு சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிடவும் பிடிக்கும். ஸோ நம்ம எல்லா பிரண்டையும் ஃபுல்லாக இதேமாதிரி நம்ம க்ளீன் பண்ணி நம்ம ஒடிச்சு நம்ம எடுத்தாச்சு. நம்ம ஒடிச்ச பிரண்டையை ஃபுல்லாக நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்ம அதுக்குள்ளே குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ நல்லா தோலை உரித்து நான் எடுத்திருக்கேன். ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு பூண்டு, வீட்டு மிளகாய் தூள், புளி ஒரு எலுமிச்சை சைஸில் நான் எடுத்திருக்கேன். அதேமாதிரி 1/2 டீஸ்பூன் வெந்தயம், சீரகம் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரண்டை. இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ். இதை வச்சு நம்ம பிரண்டை குழம்பு வைக்க போகிறோம். நல்ல ஒரு மீன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்குது நம்ம வைக்க போகிற பிரண்டை குழம்பு. நல்லா அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். நம்ம கடாயை ஒன்று வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க பிரண்டையை ஃபுல்லாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆயிலில் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது தான் நமக்கு அந்த சாப்பிடும்போது நமக்கு அந்த நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த காய் நமக்கு வதங்கியே ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நம்ம நல்லா ஆயிலில் நல்லா போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பிரண்டை சாப்பிட்டிங்கன்னா ஞாபக சக்தி நமக்கு கிடைக்கும். அதேமாதிரி பாடி நல்லா ஆக்டிவஸாக இருக்கும். அதுமாதிரி நம்ம பாடியோட உடல் உறுப்பு அதெல்லாம் நல்ல வேலை செய்யும். ஸோ பிரண்டையில் நிறைய பெனிஃபிட் ஆஃப் இருக்குது. ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே வராது, நம்ம பாதுகாத்துக்கலாம். நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண எல்லா பிரண்டையுமே நம்ம ஒரு தட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் அதே எண்ணெயில் தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். நம்ம ஃப்ரை தான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயம், சீரகம் சேர்த்துக்க போகிறோம். நல்லா பொரியட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயத்தை முழுசாக தான் போட போகிறோம், கட் பண்ணிலாம் போட போகிறதில்ல. முழுசாக போடும்போது நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு வாய்க்கும் நமக்கு வெங்காயம் போகும், நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். நம்ம வெங்காயம் அந்த நம்ம போட்ட பிரண்டை குழம்பும். பூண்டு ஒரு கண்டுக்கிட்ட நான் எடுத்து நல்லா உரித்து வச்சுருக்கேன். அந்த உரித்த பூண்டு ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அந்த வெங்காயம் வந்து கோல்டன் கலரில் வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். நறுக்கின தக்காளி ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம இந்த வெங்காயத்தையும் நல்லா தக்காளி நல்லா வதக்கி விட போகிறோம். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். அதை நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வீட்டு மிளகாய் தூள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் மிளகாய் தூள். அப்போ தான் நல்ல ஒரு காரமாக இருக்கும். நம்ம போடுற புளிப்புக்கு நம்ம போடுற மிளகாய் தூள் நல்ல ஒரு புளிப்பும் நம்ம காரம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் நிறையவே மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம புளியை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கோம். நல்லா கரைச்சி நம்ம புளி தண்ணியை மட்டும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா குழம்ப கொதிக்க விட போகிறோம். தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி நல்லா குழம்ப கொதிக்க விடுவோம். கொதித்ததுக்கப்புறம் நம்ம குழம்போட ஃப்ளேவர்லாம் நல்லா டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், நல்லா கொதிக்க வைப்போம். தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கவே இல்லை. இன்னும் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பி தட்டு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட அடுப்பை நார்மல் ஃப்ளேமில் வச்சு நல்லா குழம்பு கொதிக்க விடுங்க. நம்ம போடுற புளி, வெங்காயம், தக்காளி நல்லா நமக்கு மசாலாவில் ஊறி நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரண்டையை தூக்கி நம்ம அந்த குழம்புல போட போகிறோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. முன்னாடி நம்ம ஊற்றின தண்ணிக்கும் இப்போவுக்கும் நமக்கு நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிரண்டை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் அந்த குழம்புல. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த பிரண்டை குழம்பு வைக்கும் போது நல்ல ஃப்ளேவர் இருக்கும். நம்ம போட்ட வெந்தயம், நம்ம போட்ட புளி, சின்ன வெங்காயம் அந்த போட்டதுக்கும் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம். நல்ல குழம்பு கெட்டியாக நமக்கு பதத்தில் வந்துச்சு. ரைஸ் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இன்னும் வேணும்னு பசியை தூண்டி இந்த பிரண்டை குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நம்ம குழம்பு வச்சதை ஃபுல்லாக. நிறைய பேர் பசிக்கலைன்னு சொல்லுவாங்க, ஆனால் சாப்பிட பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரண்டை குழம்பு வச்சு கொடுங்க. சாப்பிடாதவங்க கூட நிறையா சாப்பிடுவாங்க. பிரண்டை வந்து நல்லா பசியை தூண்டி விடும் உங்களுக்கு. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் பிரண்டை குழம்பு வச்சு காமிச்சிருக்கேன். இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.